அன்பரசு என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணிருக்காரு. லவ் குரு, நான் ஒரு பொண்ணு 2 years லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட பேரு ரித்திகா அண்ட் அவங்க என்னை விட 2 வயது மூத்தவங்க. இந்த காதலை எப்படி என்னோட வீட்டுல சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் அவங்க கிட்ட பாசிட்டிவான பதில் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களோட மனசுக்குள்ளாரையும் ஒரு பயம் ஓடிட்டு இருக்குது. எப்படி இந்த சொசைட்டி நம்மள ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் நிறைய மின்னஞ்சல்களை ஏற்கனவே நம்முடைய ஜேர்னில பதிவு பண்ணிருக்கேன். எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரியான லவ்ல கமிட் ஆனதுக்கு பிறகு அஃப்கோர்ஸ் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ப்ரூஃப் கொடுங்க, பர்த் சர்டிபிகேட்டை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ண முடியாதுனாலும் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் வரும்போது நமக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ்ல தான் எடுப்போம். என் தனுஷ் இல்லையா, என் ராகுல் டிராவிட் இல்லையா, அனில் கும்ப்ளே இல்லையா, சச்சின் டெண்டுல்கர் இல்லையான்னு வரிசையா நமக்கு தெரிஞ்ச எல்லா கிரிக்கெட்டர்ஸோட பேரையும் சொல்லிடுவோம். பட் என்னன்னா, அவங்க யாருமே இந்த சமூகம் அவங்கள பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறத கேட்கக்கூடிய இடத்துல இல்ல. ஆனா நம்ம நோக்கி இந்த சமூகம் பேசும்பொழுது அதை நம்ம கேட்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரே அவரை விட வயது மூத்த பெண்ணை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, முதல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம். ஒரு கடத்துக்கு மேல பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்க முடியல அப்படிங்கிற போது அவங்க எடுத்த முடிவு. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, புரிய வைக்க முடியல. எனக்கு மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கடத்துக்கு மேல பேரண்ட்ஸ் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் எல்லா பேரண்ட்ஸும் அதே மாதிரி புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஷூரா சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம், வயசு மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்னை விட அவ மெச்சூர்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறா. அது வயசுனால வரது இல்லைனாலும் ஸ்டில் ஒரு மதர்லி அஃபெக்ஷன் அவகிட்ட என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு அந்த நண்பன் சொன்ன வார்த்தைகளையும் கேட்டிருக்கேன். சோ அதனால இதுல முடிவு எடுக்க வேண்டியது இண்டிவிஜுவல் நபர்கள் தான். இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இந்த முடிவு, அந்த சூழல், இது எல்லாமே மாறுபடும், வேறுபடும். அதற்கேற்றவாறு தான் இந்த முடிவை எடுக்க முடியும். என்ன லவ் குரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீங்க திரும்ப பாலை என்கிட்டயே உருட்டி விடுறீங்களா? உண்மை. இதை நான் எஸ்கேப் ஆகிக்கிறதுக்காக சொல்லல, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல அழுத்தம் திருத்தமான முடிவை நீங்களும் நீங்க நேசிக்கக்கூடிய அந்த பெண்ணும் தான் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டே டியூன்ட். FM கேட்டுட்டு இருக்கீங்க, FM ரேடியோ சிட்டி.